ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காட்டு நெல்லி மரம். நெல்லிக்காயெல்லாம் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இந்த நெல்லியில் அவ்வளோ சத்து இருக்கு. இந்த நெல்லிக்காயிலேருந்து தைலம் எடுத்து அதை வியாபாரம் பண்ணுறாங்க. நல்லா ரொம்ப மிகுந்த சத்து நிறைந்த நெல்லிக்கனி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஊர் நிறைய மூலிகை தோட்டம், மூலிகை வாசனைகள் பாருங்கள். இயற்கை புடை சூழ ரொம்ப அருமையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறது காட்டு நெல்லிக்கனியோட அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கனி. அதியமானுக்கு ஔவையார் கொடுத்த கனி. இது வந்து காட்டு நெல்லி. அதாவது இந்த வனப்பகுதியில் விளையிற இந்த நெல்லிக்காய் மிகவும் சுவையானது, மிக சிறந்த சத்துக்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். மரம் முழுக்க நெல்லிக்காய், அவ்வளவும் சத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஃபார்மோட வாசலில் நிற்கிறோம். இந்த ஃபார்முக்குள்ளே போவோம். இங்கே நிறைய மூலிகை செடிகள், மலர்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத போய் பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு செடி பார்க்குறோம். இந்த செடியோட பேர் முத்துக்கொட்டை செடி. முத்து முத்தாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த செடியோட மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியிலேருந்து தான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. விளக்கெண்ணெய் எப்படிலாம் நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாருங்கள், முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். விளக்கெண்ணெய் தயாரிக்கக்கூடிய செடி. இதிலேருந்து தான் விளக்கெண்ணெயே தயாரித்து எடுக்கிறாங்க. பாருங்கள், எல்லா மூலிகைகள் இயற்கையாக விளைஞ்சிருக்கு. விதை போடாமல் இயற்கையாக விளைஞ்சிருக்கு. ஆண்டவனோட அருட்கொடை இதெல்லாம். இப்போ நாம் பார்க்குற செடி சுகருக்கு ரொம்ப மருத்துவ குணமுள்ள செடி. இதை வந்து பச்சையாகவே சாப்பிட்றாங்க. பச்சையாகவே ஒரு 48 நாளைக்கு ஒரு சின்ன சின்ன துண்டு கட் பண்ணி சாப்பிட்டா போதும். சுகருங்கிறது வரவே வராது, வாழ்க்கையில் சுகரே கிடையாது அப்படின்றாங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப உப்பு தன்மை இருக்குது இந்த செடியில். நான் கிள்ளி சாப்பிட்டு பார்த்துட்டேன். இலைகளுக்கு நடுவில் அருமையான ரோஜா பூ பூத்துருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற செடி ரொம்ப 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 மகத்துவம் வாய்ந்தது. அதாவது மாந்திரீகம் பண்ணுறவங்க, மந்திரம் தந்திரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த செடியை வந்து ரொம்ப பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த செடியோட பேர் அங்கோலின்னு பேர். இந்த செடி இருக்கிற வளர்கிற வீட்டில் கெட்ட சக்திகள், தீய சக்திகள்லாம் நுழையாதுன்னு அடித்து சொல்கிறாங்க. இதை நிறைய மந்திரம் தந்திரம் பண்ணுறவங்க, மாந்திரிகர் அவங்கெல்லாம் வந்து இதை பறிச்சுட்டு போய் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த செடியை பறித்து இந்த ஒரு இலையை சுருட்டி தாயத்தாக கட்டி குழந்தைங்களுக்கு கட்டி விட்றாங்க. கண் திருஷ்டி வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, நல்லா இந்த செடியை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, இங்கே வந்து தான் கேள்விப்படுறோம். ரொம்ப அருமையான செடிகள். இதுவும் ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது தான். செடிகளுக்கும் உயிர் உண்டு, நிறைய சக்திகள் உண்டு, நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிறது வெள்ளை துளசி. நம்மலாம் பார்த்துருக்கவே மாட்டோம். இங்கே வெள்ளை கலரில் ஒரு துளசி காய்க்குது, பூக்குது. இதை பாருங்கள், நல்லா செழுமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து மிகவும் மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி. எல்லா சுவாமிக்கும் இதை இங்கேருந்து பயன்படுத்துகிறாங்க. எல்லா கோவிலுக்கும் இங்கேருந்து துளசியை பறித்து கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா செழிப்பாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது இது கொஞ்சம் வெளுப்பாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த விதைகளை பயன்படுத்திட்டு வராங்க. விதையை உதுத்து அதை பயன்படுத்திட்டு வராங்க. எல்லா மண்ணையும் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருக்கிற இடத்துலையும் தீய சக்திகள் அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா கோவில்லையும் தீர்த்தம் கொடுக்கும்போது இந்த துளசி செடியை தான் பயன்படுத்துகிறாங்க இந்த சுற்று வட்டாரத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிறது கிருஷ்ண துளசின்னு சொல்லக்கூடிய கருந்துளசி. இங்கே பாருங்கள், என்ன செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள்.
இயற்கையான காற்று, இயற்கையான நீர் சத்து அத்தனையும் இயற்கையாகவே இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஊரில். இங்கே பாருங்கள், கருந்துளசி செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ரொம்ப பார்க்குறதுக்கே கண்ணுக்கே இனிமையாக இருக்குது. இதை டெய்லி 2 பறித்து வாயில் போட்டுக்கிறாங்க. எந்த விதமான அஜீரண தொல்லை, வாயு தொல்லை இதெல்லாம் எதுவுமே வராது, லைஃப்பில் வரவே வராது. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இது சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேர் கிருஷ்ண துளசின்னு சொல்லக்கூடிய கருந்துளசி. நண்பர்களே, நான் கேரளாவில் ஷூட்டிங்க்கு போயிருக்கும்போது டீ கொடுத்தாங்க. டீலாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான லெமன் வாசனை அடிக்கும். ஆனால் அதில் லெமன்லாம் புழிய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு புல் போடுவாங்க, லெமன் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புல். அதுவும் இங்கே எவ்வளோ இயற்கையாக விளைஞ்சிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டீ தூளோடு சேர்த்து கொதிக்க வச்சு டீ போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையான ஒரு லெமன் டீ சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. மிகவும் சத்துள்ள ஒரு உணவு வகை தான் இதுவும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாம் பார்க்க போகிற செடி என்ன வகையை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் சின்ன வயசில் சூட மிட்டாய் சாப்பிட்ருப்போம். சூட மிட்டாயை நம்ம மிட்டாய் வடிவில் இனிப்பு சேர்த்து சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடியில் தான் இயற்கையாகவே அந்த வாசனை இருக்குது. நான் வாயில் சாப்பிட்டு பார்த்தேன், ஒரு இலையை கிள்ளி போட்டு பார்த்தேன். ரொம்பவும் சுவையாகவும், அதே சமயம் அந்த சூட மிட்டாய் சாப்பிட்டா என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அது இருக்குது. இந்த செடி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில் வரக்கூடிய புண்கள், வாய் சம்மந்தப்பட்ட பற்கள் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எது இருந்தாலும் இது குணப்படுத்துது அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பான அம்சம். நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாயே கமகமான ஆயிடுச்சு, ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு வாயே, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற செடியோட பேர் சஞ்சீவினி மூலிகை. நம்ம எல்லாம் சினிமாலெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பாடங்களில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம அதை நேரில் பார்க்குறோம். இதை நம்ம சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இது மேலே படுற காற்று நம்ம மேலே பட்டாலே நம்ம உடம்புல இருக்கிற பிணிகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறத இந்த ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க. நிறைய விளையுது. இங்கே பாருங்கள், இயற்கையாக விளையுது பாருங்கள், சஞ்சீவினி பூக்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது மேலே படுற காற்று நம்ம மேலே பட்டாலே நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் தீரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உண்மையாகவே என் மனசு ரொம்ப லேசாகிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற செடியோட பேர் கன்னடத்தில் இஸ்மிதாராக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இதோட பேர் என்னென்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இங்கே ஃபுல்லாக நிறைய கன்னடம் பேசுகிறவங்க தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு, கர்நாடகா பார்டர், தமிழ்நாடு பார்டர் சென்டரில் இருக்கோம் நம்ம. இந்த செடியோட மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல ஏதாவது ஒரு சூட்டுக்கட்டி, கொப்பளம், புண்ணு இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஆற்றக்கூடிய சக்தி இந்த செடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது உடம்புல புண்ணு வந்துருச்சு, கொப்பளம் வந்துருச்சு, கட்டி வந்துருச்சு அப்படின்னா இந்த செடியை அரைச்சி சாறு எடுத்து ஒரே ஒரு சொட்டு சிறிது வெல்லம் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டா உடம்புல ஆயுசுக்கும் புண்ணோ கொப்பளமோ கட்டியோ வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த செடியை பறித்து நம்ம மோந்து பார்த்தா ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. நம்மளால் மோந்து பார்க்கவே முடியல, அப்படி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. இந்த ஃபார்மை சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு 2 நாள் ஆகும் போல் இருக்குது. அவ்வளோ மூலிகை செடிகள், அவ்வளோ மலர்கள், அடாடாடாடா பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற செடி வாஸ்து இலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடி வளர்கிற இடத்துல ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள், பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இந்த செடியிலையும் பார்த்தீங்கன்னா பூக்கள் பாருங்கள், இலை மேலேயே பூக்கள் வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான செடி இது. இருந்ததுன்னா வீட்டில் சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப அருமையான செடி. நம்ம பதிவுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய செடியாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னா வாஸ்து பார்க்காத சிட்டி பில்டிங்ஸே கிடையாது.
வாஸ்துக்காக என்னென்னமோ செய்கிறாங்க, எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் இயற்கையான வாஸ்து வஸ்துக்கள். நாம் இப்போ இருக்கிறது வாஸ்து செடி பக்கத்தில் உட்காந்துருக்கோம். பாருங்கள், இதுதான் வாஸ்து செடி. இதை வந்து வீட்டில் வளர்த்தா செல்வம் பெருகும், வாஸ்து தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே செழிப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கே மனசு நிறைவாக இருக்குது. இதோட கலரும் இதோட தோற்றமும் ரொம்ப நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. பாருங்கள்.